नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल क़दीम वल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम या अय्युहल्लज़ीना आमनु ज़ुकुरुल्लाह ज़िक्रन कसीरा वसब्बिहुहु बुक्रतम व असीला सदक़ल्लाहुल अलीम. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அவனது அருள்மறையிலே அதிகமான இடங்களிலே அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறான். சொல்லும் இடமெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடியது, அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியாளர்களாக ஆவீர்கள் என்று சொல்கிறான். திக்ர் என்பது ஒரு மனிதனை வெற்றிக்கு கொண்டு செல்லும் என்பதுதான் அல்லாஹுடைய அந்த வார்த்தையின் பொருள். ஏனென்று சொன்னால், பொதுவாகவே அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கு மத்தியில் ஒரு நெருக்கமான உறவை உண்டாக்குவது திக்ர் தான். திக்ரின் மூலமாகத்தான் ஒரு நெருக்கமான உறவு அப்படிங்கிறது ஏற்படுது. தொழுகிறோம், மற்ற இபாதாத்துகள் செய்கிறோம். தொழுகும்போது என்ன, நம்ம தக்பீர் கட்டி நிற்கிறோம், நம்முடைய உள்ளங்கள் எங்கெங்கேயோ சுற்றிட்டு வருது. சில நேரங்களில் எந்த அளவுக்கு குழப்பம் ஏற்பட்டு போயிடுது, நம்ம தொழுத ரக்காத்துகள் இது 2வது ரக்காத்தா 3வது ரக்காத்தா, அத்தஹியாத்தில் உட்காரலாமா உட்கார வேணாமா அப்படிங்கிற அளவுக்கு குழப்பம். அந்த அளவுக்கு நம்முடைய தொழுகை உடைய நிலை மாறி ஏதோ ஒரு சிந்தனையில் தொழுகிறோம். இப்போ தொழுகையில் எந்த கவனம் இல்லை, முழு கவனம் அப்படிங்கிறது ஏற்படுறதில்லை. நான் தொழுகை எப்படி இருக்கணும், லா ஸலாத்த இல்லா பி ஹுரூலில் கல்ப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தொழுகை உள்ளம் ஆஜராகாத, உள்ளம் ஈடுபடாத தொழுகையே இல்லை. அதே இன்னொரு ஹதீஸ் வருது, லா ஸலாத்த இல்லா பி ஃபாத்திஹத்தில் கிதாப். இந்த ஹதீஸை நிறைய எடுத்து எல்லாம் பேசுவாங்க. சூரை ஃபாத்திஹா இல்லாத தொழுகை இல்லை. அப்போ தொழுகை அப்படின்னா அல்ஹம்து சூரா ஓதணும். ஷாஃபி மதுஹபில் அதனால தான் இமாமுக்கு பின்னால் தொழுகிறவங்களும் அல்ஹம்து சூராவை என்னது ஓதிடணும் கட்டாயமாக. நம்ம ஹனபி மதுஹப்படி இமாமுக்கு பின்னால் உள்ளவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சூரை ஃபாத்திஹா இமாம் ஓதுறது தான் நமக்கு ஓதுறது. ஷாஃபியாக்களில் இமாம் வலல்லாலீன் ஆமீன்னு சொன்னதும் அப்படியே நிற்பார் ஒரு 2 நிமிஷம் அடுத்த கிராத் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால். அதுங்குள்ளே அந்த மக்கள் என்ன செய்வாங்க, பின்னால் இருக்க முக்ததிகள் அந்த சூரை ஃபாத்திஹாவை ஓதி முடிச்சிருவாங்க. ஏன்னா இந்த ஹதீஸ் தான், சூரை ஃபாத்திஹா இல்லாத தொழுகை கிடையாது. ஒனியா அப்படின்னு ஹஜ்ரத் முஹையுத்தீன் அப்துல் கார் ஜெயிலானியுடைய கித்தாபில் அதைத்தான் கேட்குறாங்க. உலமாக்கள் நிறைய என்ன இது இப்படி தசவுஃபு ரொம்ப என்ன செய்கிறீங்க, திக்ர் ஃபிக்ர்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சில பேர் கேட்ட கேள்விகளுக்கு அவங்க சில பதில்களை எழுதும் போது அப்போ அதுதான் கேட்குறாங்க. சூரை ஃபாத்திஹா இல்லாத தொழுகையே இல்லைங்கிற அந்த ஹதீஸை நிறைய என்ன செய்கிறீங்க, பின்பற்றுறீங்க. அதுவும் சஹீஹான ஹதீஸ் தான். லா ஸலாத்த இல்லா பி ஹுலூரில் கல்பு, உள்ளம் ஆஜராகாத தொழுகையே இல்லைங்கிற இந்த ஹதீஸும் எதுதான், சஹீஹான ஹதீஸ் தான். ஆனால் இந்த ஹதீஸுடைய அமல்ல இல்லை. தக்பீர் கட்டினதுலேருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் தொழுகையுடைய சிந்தனை இருக்கிறது இல்லை. அல்லாஹ்ங்கிற அந்த சிந்தனை நமக்கு எங்கே என்ன செய்யுது வருது. ஒரு சின்ன சிம்டமாவது வந்துட்டு போகணும்ல, அது கூட கிடையாது. அப்போ இது மாதிரியான நம்முடைய இபாதாத்துகள், அல்லாஹ்வின் மீது அல்லாஹுடைய நம்பிக்கை இல்லாத, அல்லாஹ்வின் மீது உள்ள கவனம் இல்லாத நம்முடைய இபாதத்துகள் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வணங்குறோம். அந்த நியத்தும் செய்யணும். எனக்கு என் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு ஒரு அடியார் நினச்சா அது தவறு. அல்லாஹ் ஏற்றுக்குருவான்னு நம்பிக்கை கொள்ளணும், அதுதான் அசல். ஆனால் நம்முடைய இபாதத்துடைய நிலை என்னன்னு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க ஒரு ஹதீஸில், ஒரு அடியானுடைய துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும், அதாவது பொழுபோக்கான துவா, கவனம் இல்லாத பொழுபோக்கான துவாவை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான்.
அப்போ கவனத்தோடு செய்கிற அமலுக்கு தான் அல்லாட்ட மரியாதை. உள்ளம் ஆஜராகாமல் ஏதோ பொழுதுபோக்க நன்மை கிடைக்கும், ஆனால் அதனுடைய முழு பலன் கிடைக்குமா அப்படின்னா நம்ம கிடைக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ திக்ர் அப்படிங்கிறது அந்த முழு பலனை உண்டாக்கிடும். எப்படி உண்டாகும்? நீங்கள் அந்த அதிகமாக திக்ர் செய்ய 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 உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய சிந்தனைகள் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே நம்ம பெரும்பாலும் என்ன செய்கிறோம்டா, ஆரம்ப நிலையில் உட்காந்துக்கிட்டே எல்லாமே தெரியணும்னு நினைக்கிறோம். அரிசி குருசு வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிடணும். ஷேக்கிட்ட பையத்தானா போதும், பெரிய ஷேக்கிட்ட பையத்தானே அதோட முடிஞ்சு. சில பேருக்கு எப்படின்னா பையத்து மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அவர் கேட்டால் சொல்லுவார், நாங்கள் பெரியவங்களுடைய கையை பிடிச்சிட்டோம், முடிஞ்சு. கையை பிடிச்சா என்ன, முஜாஹதா செய்யணும்ல அல்லாஹ் சொல்கிறான். எங்கேயெல்லாம் அல்லாவை நெருங்க சொல்கிறானோ, அல்லாஹ் தன்னுடைய பாதையை இங்கே திறக்கிறேன் கதவுகளை அப்படின்னு சொல்கிறான்னா, முஜாஹதா செஞ்ச பிறகு தான் அல்லாஹ் கதவை திறப்பான். உலகத்தை அடைகிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறோம், எவ்வளோ கஷ்டப்படுறோம். எத்தனை வருஷம், 50 வருஷமோ 60 வருஷமோ 70 வருஷமோ 30 வருஷமோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க நிலையிலேயே மூத்து வந்துடுமோ ஒன்றும் தெரியாது. ஆனால் அதுக்காக வேண்டி நம்ம உழைக்கிற உழைப்பு என்ன, 50 வருஷம் 100 வருஷம் பிளான். என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். இவருக்கு சேர்க்குற சொத்து இல்லை, அது அசலாக இவருக்கு பின்னால் உள்ளவங்களுக்கு சேர்க்குற சொத்து தான். இப்போ சொற்ப காலம், அதுவும் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை, அதுக்காக வேண்டி இவ்வளோ முயற்சி பண்ணும் பொழுது அல்லாவை அடைவதற்கு நிரந்தரமான வாழ்க்கைக்கு எவ்வளோ முயற்சி பண்ணணும். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வபுதகு இலைஹில் வசீலத வஜாஹிது ஃபீ சபீலிஹிங்கிறான். அவனுடைய பாதையில் முயற்சி பண்ணுங்க, முஜாஹதா செய்யுங்க. வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹதியன்னஹும் சுபலனா. யார் நம்முடைய பாதையில் முயற்சி பண்ணுறாரோ அவருக்கு நம்முடைய கதவுகளை திறந்து விடுறோம், ஹிதாயத்துடைய கதவுகளைன்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ முயற்சி பண்ணாமல் கிடைக்காது. அப்படி கிடைக்க சிலருக்கு இருக்கலாம், ஏதோ 100ல் ஒருத்தருக்கு 1000ல் ஒருத்தருக்கு. அது அவருடைய நசப், அவருடைய வம்ச அடிப்படையில் ஏற்படும். அதுக்கு பேர் அரபியில் இல்மே வஹபிமாங்க. சில மாணவர்களுக்கு எப்படின்னா, நம்மளே பார்த்துருப்போம், சில ஒரு பாடம் நடத்துகிறோம் அப்படின்னா சில மாணவர்கள் முயற்சி பண்ணி அந்த பாடத்தை மனப்பாடம் பண்ணுவாங்க, அதை கவனத்தில் கொள்ளுவாங்க. சிலருக்கு அப்படியே கேட்டதும் மனசில் பதிவாயிடும். இப்போ நம்ம ஷேக் ஹஜ்ரத் கிப்ரா தாமத் பரக்காத்துக்கும் அல்லாஹாலா அவங்களுக்கு கொடுத்துருந்த ஆற்றல் அதுதான். இதை நான் காரி சாப் நேரடியாக பேசுனதை நானே காதில் கேட்டிருக்கேன். அன்வார் இந்த அரபி காலேஜை தௌரு ஒதுக்கிட்டு இருக்கும்போது ஜமாத் மதியம் வியாழக்கிழமை மதியம் அனுப்புவாங்க. அப்போ ஒவ்வொரு வாரத்தில் ஒவ்வொரு உஸ்தாதுகள் என்ன செய்வாங்க, செய்வாங்க. அப்போ அதில் காரி சாப் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் நோட்டில் பதிவு பண்ணுவோம் உஸ்தாத் பாடம் நடத்துகிறத. ஆனால் அல்லாஹ் கபீர் சாபுக்கு நிறைய ஞாபக சக்தியை கொடுத்தாங்க. நாங்கள் எழுதின ஃபுல்லாக அப்படியே மனப்பாடமாக அவர் சொல்லுவார், நாங்கள் கேட்டோண்டா அவர் எழுத மாட்டார் அப்படின்னு. அது மாதிரி அல்லாஹத்தா அவங்களுக்கு இயற்கையிலே அந்த ஞாபக சக்தி. அப்படி சில பேருக்கு அல்லாஹத்தாலா அது எப்படின்னா நிறைய கிடைக்காது, 100ல் ஒருத்தர் 2 பேர்த்துக்கு அல்லாஹ் கொடுக்கறது. அது மாதிரி என்னது, சிலருக்கு அல்லாஹ் என்ன செய்வான், ஹிதாயத்துடைய வாசலை பிறக்கும் போதே திறந்து விட்டுறான். ஹஜ்ரத் சையத் அஹமது கபீர் ரிஃபாய் மாதிரி பிறக்கும் போதே வழியாக பிறக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி நபியாக பிறக்கும் போதே பிறக்கிறது. ஆனால் அதிகமான பேர்கள் எப்படின்னா முயற்சியின் பேரில் தான் கிடைக்கும். ஹஜ்ரத் சையத் அஹமது கபீர் ரிஃபாய் அவங்களுடைய ஒரு நிகழ்வு எழுதுவாங்க. அவங்க தாயார் ஒரு முறை சொன்னாங்களாம் அவங்கள்ட்ட, நீ பெரிய வலியான அப்படின்னா அதுக்கு காரணம் நான். ஏன்னு சொன்னால், நீ வயிற்றில் இருக்கும்போது நான் ஹராமான பொருள் எதையுமே நான் சாப்பிடல, அதனால தான் நீ இவ்வளோ பெரிய ஒரு வலியாக இறைநேசர் ஆகிட்ட அப்படின்னாங்களாம். அப்போ அதில் சொன்னாங்களாம், இல்லை நான் வயிற்றில் இருந்தனால தான் நீங்கள் ஹராமை சாப்பிடல அப்படின்னாங்களாம். அது எப்படிப்பா சொல்கிற, இந்த இடத்துல நீங்கள் ஒரு தடவை ஒரு மரத்துக்கு அடியில் ஒரு பழம் கிடந்துச்சு, அதை எடுத்து சாப்பிட்லாம், நீங்கள் என்ன செஞ்சீங்க, குனிஞ்சிங்க. அப்போ நான் வயிற்றுலேருந்து ஒரு உதை கொடுத்தேன், நீங்கள் அதோட எந்திரிச்சிட்டே என்ன செஞ்சிட்டீங்க, அந்த பழத்தை தொடாமல் போயிட்டீங்க. அது ஹராமான பழம், ஹராமான வருமானத்தின் மூலமாக உற்பத்தி செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னாங்களாம். அது மாதிரி அல்லாஹத்தாலா சிலருக்கு என்ன செய்கிறான், அது மாதிரி பிறப்புலையே இப்படி கொடுக்குறான். இது ரொம்ப குறைவு, 1000ல் 1 100ல் 1 இது மாதிரி தான். அதிகமானது அப்படிங்கிறது என்னென்னா முயற்சி தான், முஜாஹதா செய்யணும். அப்போ அவர் திக்ருடைய நிலைகளில் அதிகமாக முன்னேற முயற்சி பண்ணணும். சும்மா உட்காந்துருக்காரு, கொஞ்சம் சேதஸ்வி மட்டும் செய்கிறாரு, 6 தஸ்வி மட்டும் செஞ்சுட்டு வர்றாரு, இதுதான் அமல். இதை கொண்டு அவர் எப்படி
முழுமையான நிலைகளை என்ன செய்ய முடியும், அடைய முடியும், பார்க்க முடியாது. நெருக்கமான நிலைகளுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அவர் அதில் எந்த கடைசி கட்டம் இருக்கோ அது வரைக்கும் முயற்சி பண்ணி போகணும். திக்ரே கல்வி, ஃபாஸு, முராக்கபா, இப்படி ஒவ்வொரு அமல்களையும் கடக்கும்போது கடைசி கட்டமாக அவர் நெருங்கும் போது தான் அவருக்கு ஒவ்வொரு பொருளுடைய ஹக்கீகத், உண்மை நிலைகளும் தெரிய ஆரம்பிச்சிடும். அல்லாஹ் அந்த ஞானத்தை கொடுக்க ஆரம்பிப்பான். அந்த பொருள் அப்படின்னா இதனுடைய ஹக்கீகத், இதனுடைய உண்மை நிலை என்ன, இப்படி தெரிஞ்சதுக்கு பிறகு தான் அப்புறம் அல்லாஹ்வுடைய சுஹபத், நெருக்கமான உறவு ஏற்படுது. இந்த உறவுக்கு பிறகு அடியான் திருப்பி அதை விட்டு பிரிஞ்சு வரமாட்டான். எப்போ ரப்புடைய அந்த நெருக்கம் ஏற்பட்டுச்சோ அவன் என்னதான் அதை விட்டு விரட்டினாலும் அந்த நிலையை விட்டு வெளியில் வரமாட்டான். இந்த நிலையை போகிறது மக்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. 1000ல் ஒருத்தங்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அதை விடவு குறைவுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க முயற்சி முஜாஹதா செஞ்சால் தான் அந்த நிலையை அடைய முடியும், அந்த நிலைக்கு போக முடியும். அதுக்கு தான் நம்முடைய பெரியார்கள் பல வகையில் முயற்சி கொடுக்குறாங்க. முன்னோர்கள்ட்ட எப்படி பழக்கம்னு சொன்னால் நஃப்ஸு தரபியத்தில் அதிகமாக கவனம் செலுத்த சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு திக்ரு ஃபிக்ரு அமல்கள்லாம் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. குறைவாக தான் அமல்களை கொடுத்து உங்களுடைய முகஸ்துதியிலேருந்து நீங்கள் பார்க்கணும், உங்கள் உள்ளத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. என் உள்ளத்தில் முகஸ்துதி வருதா, அதை நீக்கணும். ஏன் அப்படி முகஸ்துதி வருது, ஏன் பெருமை வருது, ஏன் என்னது தவறான சிந்தனை, ஒவ்வொன்றையும் பார்த்து சரி பண்ணிக்கிட்டே வாங்கம்மாங்க. இதெல்லாம் கடைசியாக அவங்க என்னது இந்த இதில் இருந்தெல்லாம் அவருக்கு ஓரளவு தூய்மையான பிறகு தான் அடுத்த அமலில் இறக்கி இது பண்ணும்போது அவருக்கு வயோதிகமாயிரும், அவர் கடைசி நிலைக்கு வந்துடுவார். இதை பின்னோர்களான பெரியார்கள் கிதாபுகளை எழுதுகிறாங்க, ஆத்மீக பெரியார்களே எழுதுகிறாங்க இந்த விஷயங்களை. பெரியார்கள் பிற்கால பெரியார்கள் என்ன செஞ்சாங்கண்டா, இப்போ அல்லாஹ் சொல்கிறான் இன்னல் ஹசனாத்து யுதுஹிபுன ஸய்யாத், நன்மைகள் தீமைகளை போக்கிடுங்கிறான். அப்போ நிறைய அமல்களை கொடுத்தோன்னு சொன்னால் பாவங்கள் ஆட்டோமேட்டிக் ஓடிடும். அப்போ என்ன செஞ்சாங்க, திக்ரில் பயிற்சியை நிறைய கொடுப்போம், நிறைய லட்சக்கணக்கில் திக்ரு செய்யுங்கன்னு சொல்லுவோம். திக்ரு செய்ய உள்ளம் என்ன செஞ்சிடும், உள்ளத்தில் உள்ள அழுக்கெல்லாம் போயிடும், உள்ளம் பரிசுத்தம் அடைஞ்சிடும். இதில் தானவி ரஹ்மத்துல்லாஹி காலத்தில் சில பெரியார்கள்ட்ட போட்டால் கேட்பாங்களாம், நீங்கள் யார்கிட்ட எந்த மாதிரி விவசாயம் உங்களுக்கு விரும்பும், அதாவது களை எடுத்துட்டு நாற்று நடுறது, அதாவது அந்த பயிர்களை நட்டு வைக்கிறது பிடிக்குமா, அல்லது பயிரை நட்டுக்குருவோம் இடையில அந்த களை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது பிடிக்குமான்னு கேட்பாங்களாம். அப்போ அவர் எப்படி பதில் சொல்கிறாரோ அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை களை எடுத்துக்கிடலாம், களை எடுத்துட்டு அடுத்து நாற்று நட்டுக்கிடலாம் அப்படின்னு சொன்னால் அப்போ சொல்லுவாங்க அதில் தானவிட்ட போங்க அப்படிமா. இல்லை அது வாட்டுக்கு அது இருக்கட்டும், நம்ம நாற்றை நட்டுருவோம், கலையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம்டா, அதில் மதனி அலைஹி ரஹ்மாட்ட போங்கம்மா. ஏன்னா இவங்களுடைய இந்த பெரியாருடைய நம்முடைய ஷேக் இவங்களுடைய இது என்னான்னு கேட்டால், திக்ரை நிறைய செய்வோம், மூச்சில் செய்வோம், ஹார்ட்டில் கல்பில் செய்வோம், முராக்கபா சிந்தனையில் அல்லாவை கொண்டு வர தீமைகளெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே என்ன செஞ்சிடும், சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போயிடும். எப்போ பிரகாசங்கள் அதிகமாகுதோ இப்போ இருள் தானாக நிகழ்ந்து விலகி போயிடும். வேற்றி அடிக்கிறோம், இருட்டாக இருக்குது, என்ன ஆயிடுது, வெளிச்சம் வந்துடுதா இல்லையா? அதே போல் பாவங்கள்ங்கிற இந்த உள்ளத்தில் எப்போ நன்மைகளை திக்ரை அதிகமாக கொடுக்க நூறை கொடுக்க ஆட்டோமேட்டிக் என்ன செஞ்சிடும், அந்த இருள் அகன்று வெளிச்சமாயிடும். இதுதான் இந்த பெரியார்களுடைய பழக்கம். அதில் தானே அவங்க அந்த நஃப்ஸில் கொஞ்சம் நாள் பயிற்சி ரொம்ப கடினமாக்கி அதுக்கு பிறகு மற்ற அவல்கள் என்ன செய்கிறது சொல்லி இப்போ ஒவ்வொரு பெரியார்களுடைய ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கு. அதனால் முஜாஹதா முயற்சிகள் இல்லாமல் அல்லாஹ்வை நெருக்கமாக முடியாது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு திக்ர்களில் ஆரம்ப நிலையிலேயே இருக்கக்கூடாது, கொஞ்சமாச்சும் முயற்சி பண்ணணும், சீக்கிரம் அதில் அடையணும், அல்லாஹ்வை நெருங்கணும், நெருக்கமான இதுக்கு போகணும். எவ்வளோ முயற்சி, எவ்வளோ நேரங்களை வீணாக்குறோம். கொஞ்சம் நேரம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் டயத்தை ஏற்படுத்துங்க. எப்போ ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நேரங்களை ஒதுக்குறானோ, இந்தந்த நேரம் அமல் செய்கிறதுக்கு இவங்க தான் பெரும்பாலும் முன்னேற முடியும். அப்படி இல்லை, நம்ம ஆஃபீஸுக்கு நம்ம போகிறோம்ல, 8 மணிக்குனா 8 மணிக்கு கரெக்டாக டயத்துக்கு கிளம்பி அதுக்குள்ளே நம்ம குளிக்கிறது, பாத்ரூம் போகிறது, சாப்பிட்றது, எல்லா தேவையும் கரெக்டாக முடிச்சு கொண்டு போயிடுறோமா இல்லையா? எப்படி அதுக்கு மட்டும் ஒதுக்கி போகிறோம், ஒன்றும் உலக விஷயம் இல்லாட்டி அந்த வேலை போயிடும். இப்போ இதே மாதிரி அமல்களுக்குன்னு நேரத்தை ஒதுக்கணும். இந்த அமலெல்லாம் செஞ்சுட்டு தான் படுப்பேன், நமக்கு நாமே கட்டளை இட்டுக்கிறணும். என்றைக்கே ஒரு நாள் அசதியாக இருந்துச்சு, இல்லை உடல்நிலை முடியலை, விட்டுட்டோம், பரவாயில்ல. ஆனால் அதிகபட்சமாக 90%, 99% அமலை செய்வோம் அப்படின்னு ஒரு பழக்கமாக அதை ஏற்படுத்தி கொள்ளணும்.
அல்லாஹாலா நம் அனைவர்களையும் அல்லாஹ்வை அடைந்து மரணிக்கும் பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.